வல்லமை நிறைந்த தேவனே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்திலே, உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாய் நாங்கள் ஆண்டவரே கூடி வரும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் பணியைப் போல எங்களை பாதுகாத்து தேவரீர் எங்களை தாங்கி வழி நடத்தி வந்தீர். அந்த மேலான கிருபைக்காக, தயவிற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்க எங்களுக்கு பூரண பலனை தாங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, பலவீனமான எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் நீங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க. முழு மனதோடு உண்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. முழு பலத்தோடு உண்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்ற பயத்தையும் நடுக்கத்தையும் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஏற்று நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 1471 பாடல். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அழிந்தார். கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்து தேடுகின்றார். சிற்றின்ப சிற்றினே சிக்கினதா சாத்தான் வலையில் நீ சிறையாகினார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா. சுத்த இதயம் வேண்டாம் என்னே கர்த்தர் நன்மையை சந்தேகித்தார். யோனாவை போல நீ போனாயல்லோ, ஈசோபரன் வாக்கு வெறுத்தாயல்லோ. ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தோம், இயேசுவின் பாதையை விட்டுறாதே. நீதி நிறைந்த கரங்களை நீட்டி உனை தாங்கி பயம் நீக்குவார். ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா.
தூதரெல்லாம் சன்மாக்கரோடு தேவ கொவிவாரே கத்தர் பந்தய பங்கடைய கண்ணீருடன் நீயும் அருள் வேண்டுவா காணாத ஆட்டினே கத்த தண்ணீருடன் அலைந்தார் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா அத்தனை நேரம் உன்னை அழைத்தார் இத்தனை காலம் பல்லலாமோ கத்தர் சித்தம் வேளையிலே கண்டு உணர்ந்தே விரைந்தே நிவா காணாத ஆட்டினே கத்த தண்ணீருடன் அலைந்தார் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்று திரும்பி நீ வா. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் மேலிருந்து உன்னத பாடல்கள் 1428 பாடல் அனுதினமும் உண்மையில் நான் மகிழ். அல்லேலூயா. ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துட்டே இருக்கும். எதுக்காக பார்ப்போம்? என் பிள்ளை எப்படி வளருது அப்படிங்கிறத பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அப்படி தானே? நான் பிள்ளைங்க வளர்க்கும் பொழுது அது குப்புறப்படுத்தாச்சுன்னா ஒரு சந்தோஷம், ரவுண்டாச்சுன்னா ஒரு சந்தோஷம், அப்பா அம்மான்னு கூப்பிட்டு அத்தை மாமான்னு கூப்பிட்டுச்சுன்னா சந்தோஷப்பட மாட்டீங்களோ? நீங்களாம் அப்படியே இருக்கிறத பார்த்தா சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. அது ஒரு வயசு 2 வயசு வரைக்கும் அப்படியே மல்லாக்கவே கிடந்ததுன்னு வச்சுக்கோங்க, புட்டிலே பால் ஊற்றிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருக்குமா துக்கமாக இருக்குமா? வர்றவங்ககிட்டலாம் என்ன செய்வோம், என் பிள்ளைக்கு 2 வருஷம் ஆச்சு இன்னும் கமந்து என்ன செய்யுது, வானத்தை பார்த்துட்டு மலர்ந்தே கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல நாம் வளருவதற்காக திருவசனமாகிய ஞான பாலின் மேல் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, வாஞ்சையாய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், வளரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். வளரணும்னு விரும்புகிறார். நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய பரிசுத்தம் எல்லாவற்றிலும் என்ன காணப்படணும், ஒரு வளர்ச்சி காணப்படணும். குறுகி போனவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே முதிர்ந்த ஒரு பரிசுத்தவான்களாய் நம்ம நிற்கணுங்கிறது தான் யாருடைய ஆசை? ஆண்டவருடைய ஆசை. குறைந்த அவயவத்தோடு கூட வளர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறார், வேதனையோடு பார்க்கிறார். எப்படி பார்க்குறாரு? ரொம்ப வேதனையாக என்ன செய்கிறாரு, ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குதே, இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் இப்படியே இருக்குதே, இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேங்குது. ஆண்டவர் பவுலப்போஸ்தலன் மூலமாக சொல்லும்போது, நீங்கள் வளரும்படியே நிச்சயிங்க, கடந்து போங்கப்பா, இன்னும் எங்கே இருக்கிறீங்க, அந்த அஸ்திபாரத்திலே உட்காந்துக்கிட்டு ஞானஸ்தானம் கை வைக்கிறது இப்படின்னு இந்த பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பூரணராகும்படி நிச்சயிங்க. ஆமாம், பூரணராகும்படி வளர்ந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் நாம் வளரக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். வளரணும்னா முழுவதும் யாரை சார்ந்து இருக்கணும்? நம்முடைய சுயநிதி அல்ல, நம்முடைய ஞானத்தை அல்ல, நம்முடைய கல்வியை அல்ல, யாரை முற்றிலும் சார்ந்திருக்கணும்? தேவாதி தேவனை சார்ந்திருந்தோமானால் நம்முடைய வளர்ச்சி என்ன செய்யும், தடைபடாமல் என்ன செய்யும், தன்னால் வளர்ந்துக்கிட்டே என்னால் ஆகும், என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. வளரவே தேவனால் எல்லாம் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எப்பவுமே என்ன செய்யணும், காணப்படும். ஆண்டவரே
நீர் என்னை அழைத்தீர், உம்மில் நான் பிழைத்திருக்க வேண்டும். உமக்காக உலகத்தில் என்ன செய்யணும்? வாழணும். எனக்காகவே நான் என்ன செய்யக்கூடாது? வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வளரக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு தாங்க என்று சொல்லி ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலாவே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்களெல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்கிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்களெல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்கிறேன். என் நீதி நியாயம் அழுக்கான கண்ணு என்றே உணர்ந்தேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான தன்னை என்றே உணர்ந்தேன். என்றே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம். ஆமாப்பா, எல்லாம் கேட்போமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே ஒன்று பிழைத்திடவே அவனே எல்லும் அக்கா பிழைத்திடவே. அழைத்தவரே ஒன்று பிழைத்திடவே அவனே எல்லும் அக்கா உழைத்திடவே. அப்பணிக்கின்றேன் என்னை என்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்களெல்லாம் ஒன்றுமில்லை குப்பை சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. என் ஞானம் கல்வி செல்வங்களெல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என் நீதி நியாயங்கள் அழுக்கான தந்தை என்றே உணர்ந்தே இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான தந்தை என்றே உணர்ந்தே இயேசுவே.
அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் வந்தோ கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் வந்தோ கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மெல்லாம் நம்மெல்லாம் திரும்ப தாங்கப்பா, எல்லாம் கேட்போமா அப்பா பார்த்து. அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மை பிழைத்திடவே, அவரே எல்லாம் மக்கள் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மை பிழைத்திடவே, அவரே எல்லாம் மக்கள் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் வந்தோ கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுமா, என்னால் வந்தோ கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுகிரகம் தர வேண்டுமே. அனுகிரகம் தர வேண்டுமே. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி காணப்படணும்ப்பா. அநேக நேரங்களில் நான் சிந்திக்கும் பொழுது ஏதோ இன்னும் இயலாமையில் இருப்பதை போல காணப்படுகிறேன். என்னால் செயல்பட முடியலை. என்னுடைய சுய பலத்தினால முயற்சி செய்து அநேக காரியங்களை நான் தோற்று போனேன். அப்பா பார்த்து சொல்லி எல்லாரும் பேசுவோம், ஆண்டவரே அநேக காரியங்கள்ல நான் என்னுடைய சுய முயற்சினால சுய நீதியினால என்னால் ஆகும், என்னால முடியும் என்று சொல்லி நிறைய காரியங்களை நான் முயற்சி செய்து தோற்றவளாய் இந்த நாள்ல உங்க சமூகத்தில் இருக்கிறப்பா. உங்களால் அல்லாம என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று என்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமோ, நான் மனிதன் ஆண்டவரே, மனிதனாகி என்னால் இந்த காரியங்களை செய்ய முடியாது, இந்த காரியங்களை விட முடியாது, இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆனால் தேவரீர் என்னோடு கூட இருப்பீரானால், எனக்குள் நீர் வாசம் பண்ணுவீரானால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னவரே, ஆண்டவரே இந்த உலகத்தின் பொல்லாத பிசாசுடைய சக்திகளை மேற்கொள்ளும்படியான வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எல்லா அதிகாரத்தையும் எங்க கையில கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதை மறந்து போய் மறுபடியும் பாவ பழக்கங்களை விழுந்து கிடக்கிற இயலாத ஒரு மனிதனை போல, ஒரு முடவனை போல, குறுகி போனவனை போல, கண் சொருகி போன குருடனை போல ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன தூரம் ஆக்குங்க. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. என்னோடு கூட நீர் இருப்பீரானால் ஆண்டவரே, உம்மால் ஒரு மதிலையும் என்னால் தாண்ட முடியும்.
மதிலையும் தாண்ட முடியும் ஆண்டவரே. சர்ப்பங்களை மிதிக்கும்படியான வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. சிங்கத்தின் மேல நாங்க நடந்து போவோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பலனோர்களா எங்களை மாற்றும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என்னால முடியாது, என்னுடைய சுயநீதி தூக்கி தூர போடுறப்பா ஆண்டவரே, அது எல்லாம் அழுக்கான கந்தை ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய சுயநீதியினால் அல்ல ஆண்டவரே. நான் இதை செய்தேன், அதை செய்தேன், அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன் என்று பெருமை பேசுகிற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. உம்முடைய நீதி எனக்குள் காணப்படணும், தேவ நீதி எனக்குள் காணப்படணும். என்னை பலப்படுத்துங்க கர்த்தருடைய ஆவியானவர். நம்மை பலப்படுத்தினால் ஒழிய அவருடைய நீதியை நாம நிலைநாட்ட முடியாது. அவருடைய நீதிக்கு அடிபணிந்து நாம் நடக்க முடியாது. அப்பா கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அபிஷேகம் வல்லமையினால் என்னை நிரப்புங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை அபிஷேகிங்க, என்னை உம்முடைய கிருபை தாங்கட்டும், என்னை உம்முடைய கிருபை தாங்கட்டும். நான் விழுந்து நானே எந்திரிப்பேன்னு சொல்ல முடியாதுப்பா. பரிசுத்தவான்கள் எல்லாம் சொன்னாங்க, ஐயோ என் கால் சறுக்குது ஆண்டவரே, உங்களை நோக்கி யார் கூப்பிட்டாங்களோ அவங்களதான் நீங்க தாங்கினீங்கப்பா. உண்மை நோக்கி ஆண்டவரே, அந்த பரலோகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை ஏறெடுக்க, எங்களுடைய கரத்தை நீட்ட எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய பலனை எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய சுய பலனை சார்ந்து நாங்க வாழக்கூடாது. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்துருவேன், நான் அப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு சொல்ல முடியாதுப்பா. உண்மை அல்லாமல் நாங்க ஒன்னும் செய்ய முடியாது. உம்மால் தான் எல்லாம் செய்ய முடியும். உங்களை கொண்டுதான் நாங்க எதையும் சாதிக்க முடியும். தேவரீர் எங்களுக்கு பலம் தாங்க, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம், உம்முடைய பலனுக்கு காத்திருக்கிறோம். வல்லமை ஆவியானவர்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. வானத்தில் பூமியும் சகல அதிகாரமுடைய தேவன், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும்படியான பலனை எங்களுக்கு தருவீராக, தருவீராக, தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகல அதிகாரத்தை எங்களுக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. இந்த பரிசுத்த வல்லமைகளை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய நீதினாய் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய நீதிமான்களாய் எங்களை எடுத்து நிறுத்துவீராக. உமக்கு பிரியமான பாத்திரமா எங்களை எடுத்து மனைவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீரே எங்களை வணங்குகிற குயவனாக ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இதுதான் வழி என்று எங்களை போதித்து வழி நடத்துகிற கர்த்தரா எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரலோகத்திலே கோடான கோடி தூதர்கள் சூழ போற்றப்படுகிற எங்கள் பரலோக தேவனே, கேருவீன்களும் சேராதீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, உண்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். தூயவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களுடைய மகிமை ஆண்டவரே, எங்களுடைய எல்லா மகிமைக்கு பாத்திரமானவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே கனத்திற்குரியவர், ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அக்கினிமயமான கண்களை உடையவர், உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலத்தை போன்ற பாதங்களை உடையவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். 7 குத்து விளக்குகளாகிய திருச்சபையின் மத்தியிலே உலாவி வருகிற பரிசுத்த நீர் ஆண்டவரே, நிலையாகி தரித்தவரே, மாபெருக பொற்கச்சை கட்டியவரே, மீண்டும் வரப்போகிறவராகிய பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. We glorify you, Lord. வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். புத்தகங்களை திறக்க அதிகாரம் பெற்ற ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஓ ரகதகர ஷகதலபா இகதல ஷதர ரிபகபா. ஹல்லேலூயா. We praise you, Lord. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே,
எங்களோடு கூட இருந்து மகா பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கைவிடாதபடி கண்ணின் மணியை போல பாதுகாத்து கரம் பிடித்து நடத்தும் வல்லமையானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கலங்காதபடி ஆண்டவரே, கலங்காதபடி எங்களுடைய கண்ணீர்களை துடைத்து எங்களுடைய காயங்களை கட்டி ஆண்டவரே எங்களை சுகமாக்கி எங்களை நடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரமானவரே, பரலோகத்தின் தேவனே, வல்லமையுள்ள தேவ ஆவியானவரே, எங்களோடு வாசம் பண்ணுகிற நித்தியரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த வல்லமைக்காய் மக்கு ஸ்தோத்திரம், அபிஷேக வல்லமைக்காய் மக்கு ஸ்தோத்திரம், எங்களை நிரப்புவதற்காய் மக்கு ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்துவதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஓடச் செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க எங்களுக்கு பலன் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரமானவரே, கனத்திற்குரிய எங்கள் தேவாதி தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தரே, உண்மையே நாங்கள் துதித்து போற்றுகிறோம், உண்மையே நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். உம்முடைய பாதபடியிலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏற்று நடத்துவீராக, உமக்கு ஏற்ற பாத்திரங்களாய் வணைவீராக, ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நின்ற ஒன்றுமாக சங்கீதம் 77 சங்கீதம் 1 முதல் 20 முடிய மாறி மாறி வாசிப்போம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைக்கும் போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாமல் இருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே நமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், இந்த பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது பயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஜனங்கள் உம்மை கண்டு தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலகினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிக்கொண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமர் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். உமானுக்கும் பரிசுத்தாமே. முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்துள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாசத்திலேயே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உத்திரதலும் நித்திய ஜீவனமும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். காரணம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய. சிஸ்டர் வாசி. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாகம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11வது வசனம் வரை. எபிரேயர் 4வது அதிகாரம் 1 முதல் 11 வரை. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்து இருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதுங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்னும் அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வாசிக்கும்படியான குறிக்கப்பட்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. 1392வது உணவு பாடம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமல்ல அந்த உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமல்ல அந்த உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நின்றை சிலுவைதனை அவமானம் நின்றை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.
உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். அனைவருக்கும் நான் அடிமையானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் கண்டர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் கண்டர் உமக்காகத்தானே ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயல் எல்லாம் உமக்காக. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயல் எல்லாம் உமக்காக. எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக. அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அண்டர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அண்டர் உமக்காகத்தானே ஐயா. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். நல்ல தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த திவ்ய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்து உம்மை பாடி துதித்து ஆண்டவரே கழிவுந்து உமக்கு நாங்கள் மகிமை செலுத்த உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களுக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களை வழிநடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன். ஆண்டவரே உம்மில் நாங்கள் இளைப்பாற எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உங்களுடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே பலப்படுத்தட்டும். உமக்குள் இளைப்பாற எங்களுக்கு கிருபை தரட்டும். கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். அல்லேலூயா. நான் வாசிக்கிட்ட எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை அடிக்கடி வந்துச்சு. இது கவனிச்சிங்களா? இளைப்பாறுதலை குறித்து எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்திலும் என்ன செய்தார் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இளைப்பாறுதல், ஆண்டவர் நம்மை இளைப்பாற பண்ணுகிற தேவன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது
தேவனுடைய ஜனங்களாக அவரால் அழைக்கப்பட்டவர்கள் இளைப்பாறுதலை என்ன செய்யலையா? காணவில்லை. இளைப்பாறுதலை காணாதபடி அவங்க என்ன செய்தாங்க? வனாந்தரத்துல மடிந்து போனார்கள். இளைப்பாறுவதற்காக ஒரு இடம் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கார். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. வேலை செய்வதற்கு ஒரு இடம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல என்ன செய்ய முடியாது? ரெஸ்ட் எடுக்க முடியாது. களைத்து போனவர்கள் இளைப்பாறுவதற்கு என்று ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்ட்டு இல்லை, அங்கே தான் போய் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமாம், நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், சொல்லியிருக்காருல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல். அப்ப இளைப்பாறுதல் யாருக்கு வேணும்? களைப்பா இருக்கவங்களுக்கு தான் இளைப்பாறுதல் வேணும், இல்லை அப்படிதானே? களைப்பு இல்லாதவங்களுக்கு இளைப்பாறுதலே தேவையில்லை. எப்பவுமே ரெஸ்ட்ல இருக்கவங்களுக்கு என்ன தேவையில்லை? இளைப்பாறுதலே தேவையில்லை. அவங்க எப்பவுமே ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. எப்பவுமே என்ன செய்யறாங்க? ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இளைப்பாறுதல். களைப்படைந்தவர்களுக்கு தான் இளைப்பாறுதல் தேவை. இளைப்பாறுதல் தேவை இல்லையா? நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ என்ன செய்யிருக்கிற? களைப்பாய் இருக்கிற, இளைப்படைந்து போயிருக்கிற. இளைப்பாறுதல்ங்கிறதே அந்த இளைப்புங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் என்ன செய்யுது? அது இளைப்புன்னா என்ன அப்படின்ட்டு மூச்சுவாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏன் உனக்கு இப்படி இளைக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் இப்படி இழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மூச்சு இளைக்கிறது. மூச்சு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடுனா என்ன செய்யும்? அவங்களுக்கு மூச்சு இளைக்கும் இல்லை. ரொம்ப கடினமான ஒரு வேலை செய்தால் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி நிச்சயம். ஆமாம், இளைப்பு நமக்கு சோர்வு. இளைப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோர்வை குறிக்கிறது. அப்போ இளைப்பாறுதல் யாருக்கு வேணும்? சோர்ந்து போனவர்களுக்கு தான் என்ன வேணும்? இளைப்பாறுதல் தேவை. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எடுத்துக்கோங்க. தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி கேட்போமா? ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படி. இளைப்படைந்தவனுக்கு ஆறுதலான வார்த்தை, அவனுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை. அவங்க கவலையெல்லாம் உங்க மேல வச்சிடறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு எப்படிப்பட்ட பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, 10 கார் வச்சிருப்பாங்க, நிறைய பிசினஸ் எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்குள்ள இளைப்பு இல்லை என்பதை மற்றவர்களால் என்ன செய்ய முடியாது? கண்டுகொள்ள முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல, அநேக சூழ்நிலைகள்ல நாம் இளைப்படைந்து காணப்படுகிறோம், சோர்ந்து போய் காணப்படுகிறோம். ஏன் எனக்கு இப்படி? ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வேலை கிடைச்சது? இந்த வேலையில இருந்து ஓடிடலாமான்னு இருக்குது. ஆனா வேலையை விட்டாலும் எனக்கு என்ன கிடையாது? சம்பளம் கிடைக்க. இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்களே. எனக்கு மேல இருக்கக்கூடிய இந்த டீம் லீடரு அல்லது மேனேஜரு அல்லது யாரோ ஒருத்தர் சூப்பர்வைசரு என்னை இவ்வளோ கொடுமையாக வேலை வாங்குறானே, எனக்கு விடுதலையே இல்லையா? ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் இப்படிதான் சம்பாதிக்கணுமா? நான் விவசாயம் பண்ணி பார்க்குறேன், ஆனால் எனக்கு அதில் விளைவுக்கு பதிலாக நஷ்டம்தான் வருகிறது அப்படின்ற ஒரு சோர்வு. இப்படி பல விதங்கள்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கை குறித்து, நம்முடைய கணவன் மனைவி வாழ்க்கையில, குழந்தைகளை வளர்க்கிற வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? சில பிள்ளைங்க சொல்லும்,
எல்லா அப்பா அம்மாவும் இப்படிலாம் வச்சுருக்காங்க, நீ தான் என்னைய எப்படி வச்சுருக்க, இப்படி வச்சுருக்கமாங்க. பெற்றோர் மேலேயே எனக்கு கிடையாது, பிள்ளைகளுக்கு, வாலி பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு திருப்தி கிடையாது. அவங்க விரும்புகிற காரியத்தை அவர்கள் செய்வதற்கு முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பெற்றோர் மேலேயே பிள்ளைகளுக்கு என்ன வருது, வெறுப்பு வருகிறது. இப்படி அநேக நேரங்களில் நம்மை குறித்து நாமே வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த பிள்ளையை பெத்தேன்? இந்த பெற்றோரோடு கூட வாழ்றதை விட அந்த பிள்ளைங்க கேட்கும், ஏன் என்ன பெத்த, வேற எங்கேயாவது பிறந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பேனே, உன் வீட்டில் பிறந்து எனக்கு கிடைச்சது இதுதானா இப்படின்னு சொல்லக்கூடிய அநேக நேரங்கள்ல நம்மை நாமே வெறுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை கசந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இளைப்பற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தத்தோடு பெரிய பாரத்தை நீ சுமந்துகிட்டு இருக்கியா, உன்னால சுமக்க முடியல, உன்னால சுமக்க முடியாதபடி நீ இளைத்து போயிருக்கிறாய், நீ இளைத்து போயிருக்கிறாய். அப்போ ஏசாயா சொல்றாரு, ஆண்டவர் இளைப்படைத்தவனுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல வார்த்தையை சொல்வதற்கு அவர் கல்விமான்களின் நாவை எனக்கு தரும்படியாக நான் என்ன செய்யறேன், ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அவர் அதான் ஏசாயாவில் சொல்லும்போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசி கேட்போமா? அந்த ஏசாயா எப்படி சொல்றாரு பாருங்க, இளைப்படைத்தவனுக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற வசனத்தை சொல்லுவதற்கு அவர் என்ன இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிறேன், இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க ஆண்டவர் நினைச்சார், என்ன பலப்படுத்துகிறார். அப்போ தேவனிடத்திலிருந்து தான் நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? இளைப்பாறுதலை மனுஷனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. மனுஷன் சொல்ற வார்த்தைலாம் அது. ஆனா தேவன் ஏசாயா கேட்கிறாரு, மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமானால் யாரிடத்துல நான் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இன்னைக்கு தான் யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், மற்றவர்களை நான் வேதனைப்படுத்தக்கூடாது, மற்றவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை நான் என்ன செய்யணும், சொல்லணும், எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிறார். கேட்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இளைப்படைந்தவர்களுக்கு தான் இளைப்பாறுதல் தேவை இல்லையா? இன்னைக்கு இளைப்பாறுதல் நாம தேடும் பொழுது அநேக நேரங்களில் நாம் ஏன் இளைப்படைந்து போகிறோம்னா, நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு பகைவர்களாய் தோன்றுகிறதுனால, நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு பகைவர்களாய் தோன்றுகிறதுனால நாம் என்ன செய்கிறோம், இளைத்து போகிறோம். நாம் என்ன செய்கிறோம், இளைத்து போகிறோம். அப்போ பகைவர்களால் நாம் இளைத்து போகிறோம். பகைவர்களால் எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, எஸ்தர்ல நல்லா உங்களுக்கு அந்த கதை தெரியும். நான் சொல்ல நல்லா கவனிங்க. எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான் என்பவனை மொர்தகாய் என்ற அந்த செக்யூரிட்டி, அந்த வாட்ச்மேன் கனம் பண்ணாததுனால அந்த ஆமான் என்பவன் ஒரு தீர்மானம் பண்றான். என்ன தீர்மானம் பண்றான்? இந்த மனிதனை மட்டும் அழிப்பது எனக்கு லேசான காரியம், ஆனா அப்படி செய்ய மாட்டேன். இவன் ஜாதி யார் என்று பார்த்து இவனுடைய வம்சத்துல, இவனுடைய ஜாதியில ஒருத்தன் கூட இந்த பூமியில உயிரோடு இல்லாதபடி சகல யூதர்களையும் நான் என்ன செய்வேன், அழிப்பேன் என்று சொல்லி ராஜாவினுடைய ஆணையின்படி ஒரு கட்டளையை பெற்று குறிப்பிட்ட மாதத்துல யூதர்களை எல்லா தேசத்திலும் என்ன செய்ய வேண்டும், ஆமா அழிக்க வேண்டும். அந்த அகாஸ்வேர் ராஜா அரசாண்ட அந்த 127 தேசம் இல்ல, அப்படிதானே, 127 தேசத்திலும் உள்ள யூதர்களை அழிப்பதற்கு உத்தரவு பெற்றான். எங்கேயும் ஒரே கூக்குரல், நம்ம சாக போறோமே உடனே யூதர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அழுது புலம்புறாங்க, மரண போலம். அப்போ பகைவனாகிய ஆமான் மூலமாக, அவனுடைய சகாக்கள் மூலமாக, அவனுடைய வெறியாட்டத்தின் மூலமாக வீரர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க, ரெடியா இருக்காங்க. இந்த தேதியில ரெடியா காத்துருங்க, இந்த நேரத்துல என்ன செய்யணும், யூதர்கள் எல்லாம் வெட்டி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இழப்பினால் வரக்கூடியது பயம், எதிரிகளால் வரக்கூடிய இழப்பினால் வரக்கூடியது என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, என் வாழ்க்கை எப்படி முடியுமோ என்ற ஒரு எதிர்பார்ப்போடு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் என்னது, இளைப்படைந்த வாழ்க்கை.
அந்த வாழ்க்கை தான் இழைப்படைந்த. அன்றைக்கு எஸ்தர் புஸ்தகத்துல யூதர்களுக்கு அப்படிப்பட்ட பயம் இருந்தது. ஐயோ இந்த நாள் வரப்போகுது, அந்த நாள் வரப்போகுது, அந்த நாள் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுதாங்க. எல்லாரும் மொத்தம் சொன்னார், எல்லாம் ஜெபம் பண்ணுங்கப்பா, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இந்த நாள் வந்தது. அதற்கு முந்தைய நாளே சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, யார் யார் யூதர்களை கொலை வேண்டும் என்று கையில கத்தியோடு பட்டயத்தோடு இருந்தாங்களோ அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கட்டளை மாறியது, இந்த கட்டளை மாறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு அந்த நாள் எப்படி இருந்ததா, பண்டிகை நாளாய் மாறிவிட்டது. எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி கேட்போம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், யூதர் தங்கள் பகைஞருக்கு விடுதலையாகி இளைப்பாறுகிற நாளாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. அவர்கள் துக்கம் சந்தோஷ மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரித்தார்கள். அவங்களுக்கு என்ன ஆச்சா, பகைஞருக்கு யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த. அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, சுத்தி பகைவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்காது, இளைப்பாறுதல் இருக்காது, இளைப்பாறுதல் இருக்காது. நம்மளுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துட்டா கூட உடனே என்ன நினைக்கிறோம், பிரதர் எனக்கு இப்படி கால் வலி வந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இப்படி வந்துச்சு, என் பிள்ளைங்களுக்கும் இப்படி வந்திருக்கு, என் பொன்னாடிக்கு வந்திருக்குது, எல்லாருமே கால் வலி இருக்கும், யாராவது செய்யணும்னு வச்சிருப்பாங்களோ. ஆமா, பகைவர்களை குறித்த ஒரு பயம், சத்துருக்களை குறித்த ஒரு பயம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பாரத்தை சுமந்துகிட்டு இருக்க, உன்னுடைய பாரத்தை நீ ஏன் சுமந்துகிட்டு இருக்க? உன்னுடைய குடும்பத்தின் கஷ்டமா, பகைவர்களுடைய சதி திட்டமா, அல்லது என்ன பிரச்சனை உனக்கு? அந்த பிரச்சனை எல்லாம் எங்க கொண்டு வா, என்கிட்ட கொண்டு வந்து என் மேல வச்சு, என் மேல. அதான் சொல்ல, வருத்தத்தோட என்னத்தை சுமந்துட்டு இருக்க, பாரத்தை எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, இப்படி கவலைப்படாது. எப்படி இரு, சுத்தி சத்துருக்கள் இருப்பாங்க, ஆனா நீ என்ன செய்ய மாட்ட. 96 சங்கீதம் அப்படித்தானே சொல்லுது, உன் பக்கத்தில் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் கண்ணால பாப்ப, ஆனா அவங்க பக்கத்துல என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொன்னார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிச்சனா என்ன, நான் மகிழ்ச்சியா இருக்கேன். இந்த பக்கம் சத்துரு, அந்த பக்கம் சத்துரு, 4 திசையும் 8 திசையிலிருந்து கேப் விடக்கூடாதுதான். 8 திசை, 4 திசை சொன்னா இடையில கேப் வந்துடும்ல, அப்படிதானே? 8 திசையிலிருந்து சத்துருக்கள் வந்தாலும் அசால்ட்டா பார்ப்பேன். ஏன், அவன் பாரதெல்லாம் எங்க வச்சுட்ட? பாரத்தை ஆண்டவர் மேல வச்சவன் எதை குறித்து நினைச்ச மாட்டேன், எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, இப்படி கையை உதறவே மாட்டேன், கலங்கவே மாட்டேன். வாழ்க்கையில பின்மாற்றம் வராது, சோர்வுகள் என்ன செய்யாது, வரவே வராது. கர்த்தருக்குள் எப்பொழுது என்ன செய்வோம். ஆமா, அதுதான் நம்முடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதா நம்முடைய பலன். அந்த பலனை காட்டணும், பலன் என்ன செய்யணும், காட்ட வேண்டும். ஆகவே பகைவர்களால் நமக்கு வரக்கூடிய, நமக்கு சத்துருக்கள் நிறைய இருக்காங்களா இல்லையா? யார் சத்துரு? வீட்டாரும் உனக்கு சத்துரு தான், வீட்டாரும். ஆமா, யார் பகைவர்கள்? தகப்பன் பிள்ளைய பயப்பான், மாமி மருமகளை. பைபிள்ல வசனத்தை அப்படி இருக்குது. பகைவர்கள் வீட்டுக்குள்ளேயே பகைகள், விரோதங்கள் எல்லாம் என்ன செய்யும், இருக்கும். ஆனா நீ கர்த்தருக்குள் இருப்பாயானால் எதை குறித்து நீ என்ன செய்ய மாட்டேன், கலங்கவே மாட்டேன், எதை குறித்து நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா உன் பாரத்தெல்லாம் எங்க வச்சிடுற, ஆண்டவர் நீங்க பார்த்துக்கிடுவீங்கன்னு சொன்ன பிறகு நீ என்ன செய்ய மாட்ட, நீ போய் யாரையும் அடிக்க மாட்ட, யாரையும் காயப்படுத்த மாட்ட. ஏன்,
பதில் செய்யறது யாருக்குரியது? எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பதில் செய்வது எனக்குரியது. ஆகவே நீ செயல்பட மாட்ட, உனக்காக யார் செயல்படுவா? நீ ஆண்டவரை நம்புனா உனக்காக கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக செயல்படும். உன்னுடைய சுய பலத்தை நம்பாத, உன்னுடைய வாயை நம்பாத, உன்னுடைய மூளைய நம்பாத. யாரை சார்ந்துரு? உனக்கு விரோதமாய் வரக்கூடிய சத்துருவின் மூலமாய் வரக்கூடிய இளைப்பற்ற வாழ்க்கைக்கு ஒரே விடுதலை ஆண்டவர் சொன்னார். எல்லாத்தையும் யார் மேல வச்சிரு? தூக்கி அப்படியே ஆண்டவரை இந்த கொடுத்துட்டேன், நீங்க பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இது ஈஸியா கஷ்டமா? ஆனா இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆண்டவரே, நீங்க உங்களால முடியாது சாமி, இனிமே நான் பார்த்துக்கிறேன், இனிமே நான் பார்த்துக்கிறேன், நான் முயற்சி செய்யறேன் சொல்லாத. தேவனால் தான் எல்லாம் முடியும், தேவனால் தான் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷரால கண்டிப்பா நினைச்ச முடியாது. விடுதலை கொடுக்கவும் முடியாது, விடுதலை பெறவும் முடியாது. விடுதலை கொடுக்கிறவர் தேவன், விடுதலை கொடுக்கிறவர். ரெண்டாவது பாருங்க, யோபு புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறார், இந்த வியாதியினால் நான் இளைப்படைந்து போனேன். யோபு புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி கேட்போமா? யோபு 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. என் எலும்புகளுக்கு, என் நரம்புகளுக்கு என்ன செய்யல? இளைப்பாறுதல் இல்லாம இருந்தது. ராத்திரி ஏன்னா நம்ம எலும்பு நரம்பு எல்லாம் என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை அப்படித்தானே? அதுக்கு பதிலா நம்ம உருளும் போது பிறளும் போது நமக்கு வலி வந்ததுன்னா எப்படி இருக்கும்? தூக்கமும் போயிடும். அதான் சொல்றாரு, என் நரம்புகளுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதலே இல்லை. ராத்திரியும் அதை என்ன செய்யுது? ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு என்னை என்ன செய்து தூங்க விடாம இருக்கிறது. வியாதியின் கொடூரம், வியாதியின் கொடூரத்தை இருக்கும்போது என்ன வராது? மனுஷனுக்கு தூக்கம் வராது, தூக்கம் வராது. இந்த நேரம் பாரத்தை யார்கிட்ட போய் போடுறது? சரி, பகைவர்களுடைய பாரத்தை ஆண்டவர் மேல வச்சிடலாம். இந்த வியாதியினுடைய பாரத்தை யாருக்கிட்ட கொண்டு போடுறது? அதையும் அவர்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும்? போடணும். அதான் ஆண்டவர் சொல்றார், வருத்தத்தோடு சுமக்கக்கூடிய பாரம் எதெல்லாம்? பகைவர்கள் நிமித்தம், நமக்கு விரோதமான சதித்திட்டங்கள் நிமித்தம் வரக்கூடிய பாரங்கள், நமக்கு விரோதமாக யாரோ ஒருத்தர் சூழ்ச்சி செய்வதனால, நம்மை நிந்திப்பதனால, அவமானப்படுத்துறதுனால வரக்கூடிய பாரங்கள். ரெண்டாவது, நம்முடைய வியாதியின் பாரங்கள். இதை யார் மேல போட முடியும்? இந்த வியாதி நிமித்தம் படுகிற வேதனையை என்னால தாங்க முடியாது என்று அவர் மேல பாரத்தை போடும் பொழுது அதை தாங்கி கொள்ள பலனை நமக்கு என்ன செய்கிறார்? அதான் சொன்னார், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் என்ன செய்யும்? பரிபூர்ணமாய் உன்னை தாங்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம பலவீனப்படும் பொழுது, தேவனுடைய பலனை சார்ந்து நிற்கும் பொழுது, அந்த பலன் நம்ம என்ன செய்கிறது? தாங்குகிறது. அல்லேலூயா. ஆகவே நான் வியாதிப்படும் பொழுது, பலவீனப்படும் பொழுது யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஏங்கிட்ட வா, நீ ஏங்கிட்ட வா, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன். அதான் ஆண்டவர் சொன்னார். அந்த மத்தேயு 11:29 வசனத்துல சொல்லும் பொழுது, என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள், என்கிட்ட நீ கற்றுக்கொள், அப்பொழுது உனக்கு என்ன செய்யும்? உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த வசனத்தை வாசி கேட்போமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 11:29 வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இந்த ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன செய்யணும்? என்னிடத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் அது எப்படி போட்டிருக்குன்னா, learn to know me, என்னை அறிந்து கொள்ள முற்படுங்கள். ஆண்டவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது என்ன சொல்றாரு? மற்றவர்களுக்கு நான் இளைப்புள்ளவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கறதுக்காக நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்கிறேன். அப்படிதானே சொன்னாரு ஏசாயா 80ஆம் அதிகாரத்துல. இங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டால்
உனக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளுகிறவங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்றவங்கன்னா படிக்கிறவங்க, படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்யணும்? கொஞ்சமாவது என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கும்போது எங்கள் வாத்தியார் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ வீட்டில் கூட படிக்க வேண்டாம்டா, சொல்லி கொடுக்குறது அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாலே உனக்கு என்ன செய்யும்? மண்டையில் ஏறுண்டா, நல்லா படிச்சிருடான்னு சொல்லுவாங்க. அங்கே படிக்கலைன்னா வீட்லேயாவது நினைச்சிடும் வந்து படிக்கணும். வீட்லேயும் படிக்கிறதுக்கு இல்லையா, டியூஷன்லேயாவது போய் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்பதற்கு முயற்சி எடுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்வதுன்றா என்ன? அதே போல தேவனிடத்தில் நாம் என்ன செய்யணும்? நம்ம அவர் புஸ்தகம் டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்காரு, இது என்ன செய்யணும்? இதுல என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி நாம் படிக்க 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 தான் கர்த்தருடைய காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதான் நான் சொன்னாரு, என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலிருந்து நீ என்ன செய்ய? கற்றுக்கொள். அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவரோடு பேசி அவருடைய ஆலோசனை பெற்று அவரிடத்தில் நாம் கற்றுக்கொண்டோமானால் நாம் இளைப்படைந்தவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் நாம் இளைப்படைந்தவர்களாக என்ன செய்ய மாட்டோம்? காணப்படவே மாட்டோம். நாம் அவரிடத்துல போவோமானால், அவருடைய சத்தத்தை கேட்போமானால் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு நன்மை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர் என்ன செய்வார்? எனக்கு நிச்சயமாக நன்மை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். நிச்சயமாகவே உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகவே போகாது. மார்க் எழுதுற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அங்க ஒரு மனுஷன், தீமேயுவின் மகன் பர்த்திமேயுன்னு சொல்லக்கூடியவன், தீமேயுடைய ஒரு மகன் பர்த்திமேயுங்கிறவன் குருடன். அவன் ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்து என்ன செய்யறான்? பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க இயேசு வருகிறார் என்ற ஒரு செய்தி அவன் காதுல விழுது. கண்ணு தான் தெரியாத ஒழிய காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒருவேளை நம்ம நடக்கிற வழியே தெரியாம நடந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ, கொஞ்சமாவது காது ஷார்ப்பா இருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டனா அவருடைய வழியில நடப்பதற்கு உன் கண்களை நிச்சயமாகவே திறக்கப்படும். காதும் கேட்காம செவித்திறவு உள்ளவர்களா இருந்தோம்னா நாம் என்ன செய்ய முடியாது? பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. மூணுமே டம்பாய் போகும். அப்போ அந்த பத்திமைகள் கூட ஆண்டவர் வருவதை கேட்ட உடனே, அது கேள்விப்பட்ட உடனே கத்துறான், கூப்பாடு போடுறான். என்ன கூப்பாடு போடுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு. மற்றவங்கெல்லாம் அதட்டுறாங்க, சத்தம்படாங்க, கவனரு அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்றதுக்கு மேல இன்னும் மற்ற இட சுவிசேஷங்களை பார்க்கும்போது 2 குருடங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களாம். 2 பேர் சேர்ந்து நினைச்சுதாங்களாம் கத்துறாங்க. இவங்கெல்லாம் நினைச்சுதாங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் நின்று, உனக்கு என்ன செய்யணும்பா? நான் பார்வையடையணும். பார்வையடைஞ்சாங்களா? அடையலையா? ஆமா. அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை மந்தமான சூழ்நிலைகள், பார்க்க முடியாத, கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார், யாரு, எங்க இருக்காரு, நம்மளால என்ன செய்ய முடியல, உணர்ந்து கொள்ளவே முடியல. இன்னைக்கு நாம அநேக நேரத்துல கர்த்தரை கூப்பிடுவதற்கு பதிலாக, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? மனிதர்களை பார்த்து கூப்பிடுறோம், எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். ஆனா இந்த குருடன் பத்தியுமே என்னச்சுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கதறினான், நஸ்ரீனா இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கம் பார்க்கினா அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? குருடங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகத்துல தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கக்கூடிய கண்கள் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய செவி கிடையாது. ஏன்? கண்கள் இருந்தும் காணாது, செவிகள் இருந்தும் கேளாது, வாய் இருந்தும் அது பேசாது. ஆனா தேவன் உன்னோடு பேசுகிற தெய்வம், உன்னை காண்கிற தேவன், உன்னுடைய அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன். வேதம் தான் சொல்லுது.
இதுல அவரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லி இருக்குது? அவர் உன்னை பார்க்கிறார், உன்னை கேட்கிறார், உன்னோடு கூட பேசுகிறார், உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நாம யார் கிடையாது? குருடங்க கிடையாது. அவர் நம்மை நடத்துகிறார், அவர் நம்மை நடத்துகிறார். அவரை நோக்கி கூப்பிட்டு பார். அதான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு நீ பாரம் சுமக்கிறியா? பாரத்தை தாங்க முடியலையா? குடும்ப பாரம், கவலையின் பாரம், பாவ பாரங்கள், ஏதோ ஒரு பாரம், இதை உன்னால சுமக்க முடியலையா? ஆண்டவர் சொன்னார், நீ வா என்கிட்ட, நீ வா. கூப்பிட்டான், அவனுக்கு விடுதலை கிடைச்சு, அவனுக்கு விடுதலை கிடைச்சு. அது மட்டும் இல்ல, ஆண்டவரை நம்பணும். முழுசா என்ன செய்யணும்? நம்பணும். எவ்வளவு காலம் நீடித்தாலும் சரி, உனக்கு வரக்கூடிய நல்ல காரியங்கள் தடைப்பட்டு எவ்வளவு காலங்கள் நீடித்தாலும் சரி. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இப்போ உனக்கு ஒரு தேசத்தை என்ன செய்வேன்? தருவேன். எபிரேயர்ல நான் வாசிக்கும் பொழுது, அந்நியனும் பரதேசியும் போல அவன் நினைச்சதான் கூடாரங்களில் வாசம் பண்ணி விசுவாசத்தோடு அந்த தேசத்தை அணைத்து கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. யோசேப்பை பார்த்து சொன்னார், உன்னை நான் பெரிய ஆளாக்குவேன்ப்பா, பெரிய ஆளாக்கு. உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உன் காலுக்கு கீழே தான், உங்க அம்மா அப்பா முதற்கொண்டு உனக்கு முன்னால் மண்டிட்டு நினைச்சுவாங்க, வணங்கக்கூடிய அளவுக்கு உன்னை என்ன செய்வேன்? பெரியவனாக. உடனே நடந்ததா? நடக்கல. நாட்கள் நீடித்தது, நாட்கள் நீடித்தது. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவன் கர்த்தரை நம்பினபடியினால், கர்த்தரை நம்பினபடினால் தேவன் அவர்களை எல்லாம் என்ன செய்தார்? உயர்த்தி மகிழ்ந்தார். அல்லேலூயா. தேவன் அவர்களை உயர்த்தி மகிழ்ந்தார். இதுதான் உண்மை. ஆண்டவரை நீ நம்பணும். உன் சூழ்நிலை நம்பக்கூடிய சூழ்நிலையா இருக்காது. அநேக போராட்டங்கள், இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாருங்க, வேதத்துல வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீ என்ன சொல்லிட்டு போறான்? வாசி கேட்போமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாக, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை. என்ன உள்ளத்துல என்ன வச்சிருந்தா? போறேன், தொட்டு பார்ப்போம், நல்லானா பரவாயில்ல, நல்லாகலனா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போனாலா? இன்னைக்கு நாம ஜெர்மனி பார்ப்போம், அதை கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுருவோம்ப்பா அப்படிங்கிற விசுவாசம் இல்லை. நான் வஸ்திரத்தியாயிலும் தொட்டால் சுகமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே உறுதி. அப்படின்னா என்ன? அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல. கண்டிப்பா எனக்கு ஆண்டவர் நன்மைதான் செய்வார். இது தீமைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருந்தாலும் இதுல நிச்சயமாய் அவர் எனக்கு என்ன செய்வார்? நன்மை செய்வார் என்று உறுதியாக நம்பினான். நம்பினதுனால்தான் அவளுக்கு என்ன கிடைத்தது? வாழ்க்கை அப்பாடா அப்படின்னு ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு இளைப்பாறுதல் அவளுக்கு என்ன செய்யுது? கிடைச்சது இல்லை. அவளுடைய நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலை. அநேக விதத்துல அவளுடைய ஃபைனான்ஸ் அவனுக்கு கை கொடுக்கல, கொடுத்துச்சுதான். என் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 43ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து போட்ட ஸ்திரீ தான் இவா. தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து யாருக்கு செலவழிச்சாச்சுது? பைனான்சியலா சவுண்டு கிடையாது. அதாவது பொருளாதாரத்துல அவங்களுக்கு என்ன எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இருந்ததெல்லாம் போயிடுச்சு. எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்றுமே இனிமே என்ன காப்பாற்ற முடியாது என்ற ஒரு சூழ்நிலை. இனிமேல் எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்துல எனக்கென்று எதுவும் கிடையாது, எனக்கென்று அப்படின்னா நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த அம்மா உள்ளத்துல என்ன செய்தா? யாரை விசுவாசித்தா? அவரால கண்டிப்பா முடியும், அவரால ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால ஆகும் அப்படின்னு சொல்லி செய்தாங்க, நம்பினாங்க. அவரால் ஆகும் என்று சொல்லி நம்பினார்கள். ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரா? கொடுக்கலையா? விடுதலை மட்டும் இல்ல,
பெரிய ஒரு நிம்மதி. என்ன நிம்மதி? வேதனை போச்சுது, மனசுல இருக்க பாரங்கள்லாம் போச்சுது. ஆண்டவரை தொட்ட மாத்திரத்துல, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த மாத்திரத்துல அவளுக்கு வந்தது என்ன? ஒரு பெரிய விடுதலை. அந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. சொத்து போச்சு, அது போச்சு, இது போச்சு, அதெல்லாம் போச்சு. இனிமேல் யார் தான் எனக்கு? என்னுடைய சொத்தே அவர்தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது அவருக்கு. இன்னைக்கு நாம ஒருவேளை நம்ம சொத்து மேல கண்ணை வச்சு அதுக்காகவே வாழ்ந்து கொண்டு போனா அதெல்லாம் ஆண்டவர் பிடிங்கிடுவார். செல்லாம் பிடிங்கிட்டு முதல்ல நீ என்ன நம்பு, அப்புறம் பார்த்தா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுவாரு, விட்டுருவார். நினைச்சுவாரு. அதுக்கப்புறம் கையோ முயன்ட்டு ஆண்டவரை பார்த்து பிடிச்சாதான் ஆண்டவர் உனக்கு நினைச்சு முடியும். உதவி செய்யவே உலகத்துல உன்னுடைய பொருளையோ, உன்னுடைய பணத்தையோ, உன்னுடைய பதவியோ, பாட்டு பாடணும்ல, பட்டம் படிப்பு எதையும் நீ நிச்சயாத, நம்பாத, அதை சார்ந்து இருக்காது. யாரை சார்ந்துரு? ஆண்டவரை சார்ந்து. ஆண்டவரை சார்ந்து உனக்கு ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயவார். இளைப்பாறுதல் தருவார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த இளைப்பாறுதலில் பங்கு பெற முடியாதவர்கள் யார்? இளைப்பாறுதலில் யாருக்கு பங்கு கிடையாது? யாருக்கு பங்கு கிடையாது? எபிரேயர்கள் எழுதின நிருபத்துல சொல்லும் பொழுது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசி கேட்போமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்னா கட்டளையா சொல்லிட்டேன். இனிமேல் அவங்களுக்கு என்ன கிடையாது? இளைப்பாறுதலே கிடையாது. எப்ப பார்த்தாலும் திகைப்பும் கலக்கமும் பயமும் நடுக்கமும் எல்லாவற்றையும் குறித்து ஒரு அவிசுவாசமும் அவங்களை நடுங்க பண்ணிக்கொண்டே இருக்கும். அவங்க மைண்டில் என்ன இருக்காது? இளைப்பாறுதல் இருக்காது. அவருடைய வாழ்க்கையில அவங்க என்ன செய்ய முடியாது? ஒரு ரெஸ்டா இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நினைத்து 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 மனநோயாளியுடைய ஒரு நிலைமைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. அதான் அவங்களுக்கு என்ன கிடையாது? யாருக்கு இளைப்பாறுதல் இல்லை? யாருக்கு இளைப்பாறுதல் இல்லை? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள். ஆகவே அவங்களுக்கு என்ன கிடையாது? இளைப்பாறுதல் கிடையாது. வழுவி போகிற இருதயம்னா என்னது? கீர்த்தனையில ஒரு பாட்டு உண்டு, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அதே மாதிரி நம்முடைய இருதயத்தை யாருக்கு கொடுக்க சொல்றாரு? நீங்க புதுசா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வரவங்களுக்கெல்லாம் சொல்றதுதான், ஏப்பா உங்கள்கிட்ட ஏசாமி ஆடு மாடு கோழி பன்னி மாடு எதையும் என்ன செய்யல, கழுதை எதையும் கேட்கல, எதையுமே இல்லை, தேங்காய் பழம் விபூதி குங்குமம் இதெல்லாம் கொண்டாந்து வை அப்படின்னு என்ன செய்யல, கேட்கல. ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம். செலவில்லாம நீ கொடுக்கறத ஒண்ணு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும். ஆமா, அதை நீ யாருக்கிட்ட கொடுத்துரு? என் கையில நீ கொடுத்துரு, என் கையில கொடுத்துரு. ஏன்னா இருதயத்துக்குள்ளதும் தான் என்ன செய்யுது? மார்க் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுது? இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, உபச்சாரம், வேசித்தனம், களவு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், மதிகேடு, இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யும்? புறப்பட்டு பொல்லாங்கான இவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு உன்னை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். ஆகவே நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இருதயத்தை யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதான் கேட்கிறார். பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. அவருடைய கரத்தில் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நினைச்சிட்டாரு, அவற்றை கொடுத்த இருதயம் அது கம்முன்னு இருக்கணும்ல. ஆண்டவர்கிட்ட போய் அது என்ன செய்யுதான்? வழுவி போகுது. என்ன செய்யுது? அப்பப்ப என்ன செய்யுது? கொஞ்ச நாள் அவர் கையில இருக்கும், அதுக்கப்புறம் எங்க போயிடும்? அதாவது நல்ல கவனி, உன் வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கணும். ஆனா இருதயத்தை கொடுக்கும்போது மட்டும்
அவர் என்ன சொல்லாரு, நானே வந்து உன் இருதயத்தை எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். இருதயத்தை மட்டும் நாம மனப்பூர்வமா யாருக்கு கொடுக்கணும்? அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தது திரும்ப என்ன செய்யலாம்? சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சண்டை போடும்போது இந்த சண்டைக்கு மத்தியில் போனா, பிரதர் ஆண்டவர் பிள்ளைங்க சத்தம் போட, பிரதர் நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க, நீங்கள் கொஞ்சம் போங்க, இப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா உங்கள் பேரும் நாரி போவோம், நீங்கள் கடந்து போங்க, நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வாரம் ஜெபம் பண்ணுறது. சண்டை முடிவு வரைக்கும் எங்கே நிற்காத. பார்த்தது இல்லையா? ஏன் அவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க, தொண்ணி எடுத்து அடிப்பாங்க, கத்தி எடுத்து குத்துவாங்க, அருவாள் எடுத்து என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க. இதெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது, நான் பார்க்கக்கூடாதுன்னா அதுக்கு முன்னாலே யாருக்கிட்ட பேசிட்டாங்க? ஹலோ ஜீசஸ், கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கோங்க, இப்போ நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் உங்ககிட்ட வந்து என்னன்னாலும் என்ன செய்கிறேன், மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் ஒப்புரம் வாங்கிக்கிறேன், இப்போ நீங்கள் என்னை விட்டு போயிருங்க. இப்படி நிறைய பேர் செய்வாங்க. அநேகருடைய வாழ்க்கையில அவங்களுடைய கள்ளத்தனமான, திருட்டுத்தனமான, பேடித்தனமான, அசுத்தமான வாழ்க்கைக்கு மத்தியில யாருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க? ஆண்டவரை விலக்கிடுவாங்க. இதுதான் வழியை போகிற இருதயம் என்பது. வழியை போகிற இருதயம் என்பது கர்த்தர் கற்பித்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாதபடி அவங்களுடைய சுய இஷ்டத்துக்கு நடக்க பிரயாசப்படும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? இருதயத்தை யார்கிட்ட வாங்கிடுறாங்க? ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிறாங்க. சவுல ஆண்டவர் ரொம்ப ஆசையா ராஜாவாக்குனார். பாரு, சமஸ்த இஸ்ரவேலிலும் இவனை போன்ற ஒரு மனிதனை, எவ்வளவு அழகா இருக்கான், எவ்வளவு ஹைட்டா இருக்கான் பார், எல்லா ஜனங்களுக்கும் மேல ஹைட்டா இருக்கான் அப்படின்னு அவரே வியக்கத்தக்க அளவுக்கு என்ன செய்தாரு? அவனை பாராட்டினார். பாராட்டிட்டு சாமுவேல் மூலமா அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். இந்த ஜனங்கள்லாம் ஆண்டவர் அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு, இவங்கெல்லாம் நீ அழிச்சிடணும், நீ போ, ஒருத்தர் கூட மீதி வைக்க கூடாது, அங்க ஒண்ணுமே இருக்கக்கூடாது, சுட்டரிச்சிரு, இப்படிலாம் ஆலையிட்டு கொடுக்கும் பொழுது அங்கே போன உடனே ஆண்டவர் கொடுத்த இருதயத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, ஆண்டவர் இந்த ஆசையை நிறைவேற்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் விலகி இருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை அவர்கிட்ட நம்ம இருதயம் இருக்க வரைக்கும் யாரு கீழ்ப்படிவோம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். என்னைக்கு அது நம்மை சார்ந்து, மாம்சத்தை சார்ந்து நம்மிடத்துல வருகிறதோ, நம்முடைய மாம்சத்துக்கு தான் நாம என்ன செய்வோம்? கண்ணில் பட்டதெல்லாம் ஆசைப்படுவோம், அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு நினைப்போம். அவன் நினைச்சான், ஐயோ கொளுத்த மாடா இருக்குதே, நல்ல மாடா இருக்குதே, இப்படி சொல்லி என்ன செய்தான்? இதே மாதிரிதான் ஆகான் செய்தான். இல்ல, ஆகான் என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நல்ல தங்கத்தையும் அதையும் பார்க்கும்போது என்ன செய்தான்? பொருள்கள் மேல ஆசை வைத்து எடுத்து கொண்டு வந்தான். சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். இன்னைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில இன்னும் மன கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலை? ஏன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஏன் உன் வாழ்க்கையில இப்படி இளைப்படைந்த சூழ்நிலை? காரணம் என்ன? உன் இருதயம் எங்க இருக்குது? உன்கிட்ட இருக்குதா? நீ விரும்புற மாம்சமும் மனதும் விரும்புறபடி நடக்கிறியா, இல்ல அவர்கிட்ட கொடுத்து அவர் உன்னை நடத்துகிறாரா? அவர் உன்னை நடத்துகிறாரா? யோசித்து பாரு. வலிக்கு போகிற இருதயம் என்ன? சவுல் இருதயத்தை அவனே எடுத்துக்கிட்டான், ஆகான் இருதயத்தை அவனே எடுத்துக்கிட்டான், சுய இஷ்டத்துக்கு நடந்தாங்க. யோசேப்பை போன்றவர்கள் நினைச்சாங்க, இருதயத்தை நீங்களே வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்க நடத்துங்க. கையில கொடுத்த இருதயத்தை மறுபடியும் என்ன செய்யல, வாங்கல. இளைப்பாறுதல் பெறாதவர்கள் யார்? இருதயம் வழுவி போனவர்கள். இருதயம் வழுவி போனவர். ரெண்டாவது, அதே வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது? அதுக்கு அடுத்தப்பல சொல்லும் போது, தேவனுடைய வழியை அவர்கள் அறியாதபடியினால் இளைப்படைந்து இருக்கிறார்கள். இளைப்படைய மாட்டார்கள். இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? முதலாவது அவங்க இருதயம் வழி போகிற இருதயம். ரெண்டாவது, தேவனுடைய வழியை அறியாதவர்கள். ஆண்டவர் நடத்துகிற வழி எப்படிப்பட்ட வழி? ஆண்டவர் உனக்கென்று ஒரு வழியை வச்சிருக்கிறார். இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு நியமிச்சார்னா அந்த வழியில் நீ என்ன செய்யணும்? பொறுமையா போகணும். ஐயோ இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீ சொல்லவே கூடாது. சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்லவே. ஏன்? அவர் கையில உன்னை கொடுத்தாச்சுது. அவர் எந்த பாதையில் நடத்தினாலும் சரி, அந்த பாதையை மனரம்யமா என்ன செய்யணும்? இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது தாழ்வா இருந்தாலும் சரி, உயர்வா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி, அந்த வழியில நீ என்ன செய்யணும்? மனரம்யமாக போக கற்றுக்கொள்ள வேண்டும். மனரம்யமாக போக கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார்,
ஆண்டவர் முதலாவது வழி போயிற இதயம் உள்ளவருக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது. இரண்டாவது அவருடைய வழியை தூக்கி எறிந்து செல்பவர்கள், இந்த வழியில தான் நீ போகணும்னு நீ நியமித்தா அந்த வழியில தான் நீ என்ன செய்யணும், போக வேண்டும். அந்த வழியை விட்டு நீ நிச்சய கூடாது, அடுத்த வழியை தெரிந்தெடுக்க கூடாது. தெரிந்தெடுக்க சில பேர் கேட்பாங்க, ஏப்பா இயேசு ஏத்துக்கிட்டா லாசர் ஐஸ்வர்யன்ல இந்த லாசர் ஏன் ஐஸ்வர்யன் ஆக்கி பரலத்துக்கு கொண்டு போக கூடாது? சாகும்போது எப்படி செத்தான்? எப்படி செத்தான்? பிச்சைக்காரனாதான் செத்தான் இல்ல? அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? ஆமா. அவனுக்கு அதுதான் ஆண்டவர் வைத்த பாதைன்னா அந்த பாதையில அவன் மனரமியமாய் போக கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை ஐஸ்வர்யனா இருக்க உனக்கு ஆண்டவர் தீர்மானிச்சிருந்தா அதுலயும் நீ என்ன செய்யணும், கர்த்தரை சார்ந்து வாழ உன்னை தாழ்த்த நீ என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஐஸ்வர்யத்தின் மேல என்ன செய்யக்கூடாது, கண்ணை வைக்க கூடாது. ஆகவே ஆண்டவர் உன்னை எந்த வழியில நடத்துகிறார் என்பதை நீ அறிய வேண்டுமானால் ஆண்டவரிடத்துல காத்திருந்து அப்படி வேதத்தை வாசித்தாதான் ஆண்டவர் நீ இந்த பாதையில் நடத்துறாரா அப்படிங்கிற அந்த வழியை நீ நினைச்ச முடியும். அந்த மேப் உனக்கு தெரியும், ஓஹோ இப்படியும் ஒரு பாதை இருக்குதா அப்படிங்கிறது நீ கண்டுகொள்ள முடியும். இல்லைன்னா ஐயோ நான் தவறான பாதையில போறணும், அதனாலதான் எனக்கு இப்படி வருதோ அப்படின்னு நீ சிந்தித்து நீ குழம்பி என்ன செய்வ, இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கைக்குள்ள போயிடுவ. ஆகவே கீழ்ப்படியாதவர்கள் எபிரேயர்ல சொல்லும் பொழுது மொத்தத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவரை விசுவாசியாதவர்கள் இளைப்பாறுதலை என்ன செய்ய முடியாது, காணவே முடியாது. இளைப்பாறுதல் என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சி. தங்களுடைய பாரங்கள் எல்லாம் விலகி தங்களுக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்வு வந்ததை போன்ற ஒரு உணர்வு, எதற்கும் பயப்படாதிருக்கும்படியான ஒரு பலன், எதற்கும் பயப்படாதிருக்கும்படியான ஒரு புதிய பலன். அது ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் தாங்க, எனக்கு இளைப்பாறுதல் தாங்க. கீழ்ப்படியாதவர்களாய் நாம் இருந்தோமானால் இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியாது. எபிரேயர் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது, வாசிக்க ஏற்பமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? கீழ்ப்படியாதவர்களை கர்த்தருக்கு நாம கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம அடிபடியாதபடி, ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணியாதபடி இருப்போமானா நம்ம என்ன செய்ய முடியாது. இளைப்பாறுதலை வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது 106ஆம் சங்கீதத்துல என்ன சொல்ற வாசம் படிக்கலாம். சங்கீதம் 106 13, 14, 15 வாசி கேட்போமா? 106ஆம் சங்கீதம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகள் மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்மாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். அவர்கள் ஆத்மாக்களிலோ என்ன செய்தார், இளைப்பை அனுப்பினார். இன்னைக்கு ஒருவேளை சரீரத்துல உனக்கு எல்லாம் கிடைக்கலாம், சரீர தேவைகள் எல்லாம் பூர்த்தியா இருக்கலாம், நல்ல வீடு இருக்கலாம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, நல்ல சொந்தக்காரங்க, உனக்கு வேண்டிய வாகனங்கள் எல்லாமே திருப்தியா இருக்கும், ஆனா ஆத்மாவில என்ன இருக்கும், இளைப்பாறுதல் இருக்காது. இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை, மறுமையிலே நித்திய இளைப்பாறுதலுக்கு அந்த எபிரேயர் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க 4ஆம் அதிகாரத்தை. அந்த இளைப்பாறுதலை குறித்து ஆண்டவர் சொல்ல, பரலோகத்துல போய் நான் இளைப்பா இருக்கிறது எது இளைப்பாருமா, இங்க நீ ரிலாக்ஸ் ஆகலாம், உனக்கு சாப்பாட்டுக்கு குறை இல்லை, துணிமணிக்கு குறை இல்லை, காசுக்கு குறை இல்லை, வாகனத்துக்கு குறைவில்லை, வீடுக்கு குறைவில்லை, உனக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குறைவு கிடையாது, உன்னுடைய வியாபாரம் விவசாயம் எல்லாம் திருப்தியா இருக்குது. ஆனா ஒண்ணு குறைவா இருக்குது. என்ன இருக்குது, ஆத்மாவில இளைப்படைந்து போயிருக்கிற. அதுக்கு காரணம் தான் என்ன சொல்றாரு 13வது வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு, சீக்கிரமாய் கிரியையெல்லாம் என்ன செய்தாங்க, மறந்தார்கள். ஆண்டுடைய ஆலோசனைக்கு காத்துறாம அவங்க என்ன செய்தாங்க, வனாந்தரத்துல
இச்சை உள்ளவர்களாகி அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவரிடத்துல போராடினாங்க. அவங்க என்ன கேட்டாங்களோ அதை ஆண்டவர் என்ன செய்தாரு? கொடுத்தாரா கொடுக்கலையா? கறி கேட்டாங்க, கறி கிடைச்சது. அப்பம் கேட்டாங்க, என்ன செய்யுது? மண்ணா கிடைச்சது. கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா ஆத்மாவிலோ இளைப்புள்ளவர்களா என்ன செய்தாங்க? ஆமா, அப்படி இச்சித்தவர்களில் ஒருவரும் எங்க போய் சேரல? இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவே இல்லை. பரலோக கானானுக்குள் அவங்க இளைப்பாற கடந்து செல்லவில்லை. ஆகவே இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய மாம்சமும் இளைப்பாறணும், என்னுடைய ஆத்மாவும் என்ன செய்யணும்? இளைப்பாற வேண்டும். அதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு நீ பாரம் சுமக்கிறியா? இந்த பாரத்தெல்லாம் எங்க வச்சிரு, என்கிட்ட கொடுத்துரு. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லா முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த நாள்ல உம்முடைய பாதப்பட்டிலே வந்திருக்கிற நாங்கள் இளைப்பாறுதல் அற்று தவிக்கிறோம். ஒத்துக்கோ, ஏதோ ஒரு காரியம் என்னை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை, இளைப்புள்ள வாழ்க்கை. இதில் நான் சகித்து நான் ரொம்ப துக்கப்பட்டு போனேயா. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, அமைதி இல்லை. ஏதோ ஒன்றை குறித்து ஒரு பயம், ஏதோ ஒன்று என்னை வருத்தப்படுத்திக் கொண்டே இருக்குது. என்னால் நிம்மதியா இருக்க முடியல, என் வாழ்க்கை அமைதியா இருக்க முடியல. ஏதோ ஒன்று என்னை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்குது. பகைவர்களா, வியாதியா, அல்லது உன்னுடைய சுய மாம்சமே உன்னை கட்டுப்படுத்த முடியாதபடி, ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க முடியாதபடி தேவனுடைய ஆலோசனை கேட்க மறுக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சுப்பா. ஆண்டவருடைய வார்த்தை நீ கேட்க முடியுதா? அவர் பேசுகிற சத்தத்தை வேதத்தின் மூலமாய் நீ தியானிக்கும் பொழுது உன்னால கேட்க முடிகிறதா? இதுதான் வழி, இதுல நட அப்படின்னு சொல்லுகிற வழியை நீ அறிந்து கொள்ள முடியுதா? வழிக்கு போகிற இருதயம் உள்ளவளாய் காணப்படுறியா? இருதயத்தை எப்பொழுதும் ஆண்டுடைய கரத்துல கொடுக்காதபடி பல நேரங்கள்ல அவரிடத்திலிருந்து நீ பெற்று மாம்ச இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து அதுல நீ நடந்து கொண்டிருக்கிறாயா? சோதித்துப்பா. உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. ஏதோ ஒன்று உன்னை வாட்டி வதைத்து உன்னை சித்திரவதை பண்ணிக்கொண்டே இருக்கும். உனக்கு அமைதி இருக்காது. தேவனுடைய பாதத்துல வந்து அவருடைய கரத்துல உன்னுடைய இருதயத்தை கொடுத்து உன்னை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாரு. என்ன பாரமா இருந்தாலும் சரி, வியாதியின் பாரமா, பண பிரச்சனையின் பாரமா, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகைவர்களுடைய பாரமா, பொல்லாத பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய எத்தனையோ சதி திட்டங்களா, மாம்ச இச்சை என்ற பாரமா, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல அவருடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுப்பாயானா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அருமையான பிள்ளையே, நீ என்னிடத்துல வான்னு சொன்னார். ஆண்டவர்கிட்ட வா, அவர்கிட்ட வா. வந்தான் பர்த்திமே என்ற குருடன், கதறினான், கூப்பிட்டான். கர்த்தர் அவனுடைய செவியை திறந்தது மட்டுமல்ல, கண்களை திறந்தார், பார்வையடைந்தான். அவனுடைய இளைப்பாறுதல் கிடைத்தது அவனுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல பொருளாதாரத்திலே நலிந்து போய் இனிமேல் எனக்கு விடுதலை இல்லை, இனிமேல் என்னை யாரு காப்பாற்ற முடியாது நம்பி நினைச்சிட்டியா? உனக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன் அவர். அவருடைய பாதத்தை பற்றிக்கொள். அவர் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். அவர் உன்னை இளைப்பாற பண்ணுவார். இறுதியிலே அவருடைய பரலோகமாக்கிய கானான் தேசத்திலே ஆத்துமா இளைப்பாற செய்வார். இந்த உலகத்தில் அவருடைய கரத்தில் நீ இளைப்பாறுதலை பெறவில்லை, ஆனால் பரலோகத்திலும் சென்று நீ இளைப்பாறுதலை காண முடியாது. அவரை நோக்கி கெச்சுவோமா? அன்பு தகப்பனே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில இளைப்பற்றவர்களாய், இளைப்போடு கூட ஆண்டவர் நாங்க தவித்துக் கொண்டு இருக்கிறோம். இளைப்பாறுதல் இன்றி தவித்துக் கொண்டு இருக்கிறோம்ப்பா. அநேக வேதனைகள் எங்களை உருவ குத்தி வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு யார் அமைதி கொடுப்பார்கள், எங்களுக்கு எப்ப சமாதானம் உண்டாகும் என்று தவிக்கிறோம். வேதோசனைகளை தேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் எங்களுடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கிறோம். எங்களுடைய பாரத்தை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க இருதயத்தை உங்க கரத்துல கொடுக்கிறோம். இனிமேல் அது வலிவி போக விட மாட்டோம். அதை நாங்க பறித்து கொள்ள மாட்டோம். மாம்ச இச்சைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். வழிகளை அறிந்து அந்த வழியில நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு ஏற்ற பாதையில் எங்களை நடத்தும். முடிவிலே பரலோகத்திலே எங்களை கொண்டு நிறுத்தும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் மக்கத்தாலே யோசித்து வழக்கையும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.